Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இது நம்மளோட 10th class. இந்த கிளாஸ்ல வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுலயே ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்து சிங்கிள் ஜிக்ஸாக், இன்னொன்று டபுள் ஜிக்ஸாக். ரெண்டையுமே இப்போ பார்க்கலாம். இன்னொரு டைப் இருக்கு, அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து டபுள் லைன் போடணும். அதாவது மேலே ஒரு லைனும் கீழே கொஞ்சம் கேப் விட்டு கீழே இன்னொரு லைனும் போடணும். இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இன்னொரு டைப் டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ்க்கும் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கும் இதே மாதிரி டபுள் லைன் போடணும். இப்போ இந்த மாதிரி ஜிக்ஸாக்ங்கிறது இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி கரெக்டாக ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் ஜிக்ஸாக்கு. இதுக்கு மேலே தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரே ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் அளந்துட்டு கூட போடலாம். டாட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடலாம். அதுக்கு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ சில்க் த்ரெட்டில் நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்பவுமே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்தாச்சு. இந்த லூப்பை லாங்காக எடுத்து அடுத்தது வந்து மேலே இருக்கிற இந்த ஷார்ப்பாக இருக்க பாயிண்ட் வரை இன்னொரு லூப் எடுக்க போகிறோம். ஸோ இதை லாங்காக எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல கார்னரில் பண்ணாமல் அதுக்கு கீழே பஞ்ச் பண்ணி நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கார்னரில் இன்னொரு சின்ன லாக் ஸ்டிச் போடுறோம். அதாவது லாங் ஸ்டிச்சு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு. அந்த லாங் ஸ்டிச்சை மூவ் ஆகாமல் இருக்கிறது அந்த லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? லாங் செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு ஷார்ட் செயின் ஸ்டிச்சை லாங்காக போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட்டாக. அந்த ஷார்ட் செயின் ஸ்டிச் போட்டால் தான் நீங்கள் அந்த லாங் செயின் ஸ்டிச் போட்டது வந்து நகராமல் லாக் ஆயிரும். ஸோ அது வந்து லாக் ஸ்டிச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஷார்ட் செயின் ஸ்டிச்லேயே குட்டியாண்டி போட்டால் அதுக்கு வந்து லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து அந்த லாங் ஸ்டிச்சை வந்து லாக் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கரெக்டாக நீட்டாக வரும். பாருங்கள், லாங்காக ஒன்று போடுறேன், குட்டியாக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடுறேன். லாங்காக, அப்புறம் அதை லாக் பண்ணிடணும். திரும்ப எடுக்கும்போது நீடில் இருந்து நல்லா இழுத்துட்டு அப்புறம் நீடில் பஞ்ச் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போங்க. த்ரெட்டை நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஞ்ச் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாங் ஸ்டிச், அப்புறம் ஒரு சின்ன செயின் ஸ்டிச், அப்புறம் இந்த இடத்துல லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் எண்ட் நாட் போட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச். ஓகேவா? ஒரு லாங், அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். அந்த லாங் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ வந்து டபுள் ஜிக்ஸாக் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்க்கலாம். அதுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கிள் ஜிக்ஸாக் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இதில் மெயினாக வந்து அந்த ஜிக்ஸாக் எல்லாமே ஈவனாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். மேலேயும் கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். கரெக்டாக வரல, ஈவனாக வரலன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஜிக்ஸாக் வந்து ஆப்போசிட்டில் திரும்ப இதே மாதிரி ஜிக்ஸாக் ஜாயின் பண்ணணும். இதுதான் டபுள் ஜிக்ஸாக்கு. அப்படி திரும்ப ஃபஸ்ட்டு எம் மாதிரி போட்டுகிட்டே வந்தோம்னா இப்போ டபிள்யூ மாதிரி போட்டுகிட்டே வரும். கிராஸாக இருக்கும். ஓகேவா? இது டபுள் ஜிக்ஸாக். இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலராக நம்ம போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லோ கலரில் ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அகெயின் லாங்காக ஒரு ஸ்டிச்சு, அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச்சு. அதே மாதிரி திரும்ப லாங், அப்புறம் ஷார்ட்டு. இதே மாதிரி லாங் ஷார்ட் அப்படிங்கிற இதுலேயே தான் போடணும். ஸோ கரெக்டாக அந்த லைனில் போடுங்க. கரெக்டாக எந்த எட்ஜில் லாக் ஸ்டிச் போடணுமோ அந்த எட்ஜில் கரெக்டாக போடுங்க. இப்போ நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். லாங்காக எடுத்திருக்கேன், பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்படியே நீடில் திருப்பி திரும்ப
இந்த லாங்காக போடுறது வந்து கோட்டுக்கு உள்ளேயே போடுங்க. அப்புறம் இந்த ஷார்ட்டாக போடுறது அந்த கரெக்டாக அந்த லைனில் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ஈவனாக இருக்கும். லாங்காக போடுறது அந்த கோட்டுக்கு முன்னாடியே போட்டுருங்க. அந்த குட்டி லாக் ஸ்டிச்சை லைனில் போடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி நீடில் திருப்புறதும் பாருங்கள். நம்ம வெளியே எடுக்கும்போது நல்லா த்ரெட்டை இழுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வைங்க. நீடில் டிப்பில் வச்சு இழுக்காதீங்க. அப்படி இழுத்திங்கன்னா கட் ஆகும். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் பஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே என் நாட் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக திரும்ப அதே மாதிரி க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போது. அதே தான், அதே பிரச்சனை. இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே தான் லாங் ஷார்ட் இதே மாதிரி தான் நீங்களும் கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்த்து ஆரி கற்றுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களும் நான் கொடுத்துருக்க ப்ராக்டிஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இப்போ அதே தான், அதே மெத்தடில் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம இப்போ ஸ்லீவோட பார்டருக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸை நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே ஸ்லீவுக்கு பார்டராக கொடுக்கலாம். அதே மாதிரி நெக்லைனுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்கில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப மெயினானது தான். எல்லா ஸ்டிச்சஸ் வச்சுமே நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ் ஒர்க்கே பண்ணலாம் சிம்பிளாக. இப்போ இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வச்சு சிம்பிளாக நீங்கள் ஸ்லீவுக்கும் கொடுத்துட்டு நெக்குக்கும் கொடுத்தீங்கன்னா அதுவே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பார்டரில் யூஸ் பண்ணும்போது இதுக்கு சைடில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சரி த்ரெட்லேயும் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம சில்க் த்ரெட்டில் தான் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடில் வந்து நான் சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே கோல்டன் கலரில் இந்த இடத்துல ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச் போடணும். நான் சிங்கிள் லேயர் செயின் ஸ்டிச் மட்டும் கொடுக்க போகிறேன். நீங்கள் டபுள் லேயர், டபுள் இல்லைனா ட்ரிபிள் கூட கொடுக்கலாம். இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த லைனில் என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ இந்த சைடு ஒரு ஃபுல்லாக செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கலாம். இந்த லைனையும் நான் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சுற்றி அந்த ஜிக்ஸாக்கு சுற்றி செயின் ஸ்டிச் கொடுங்க. சிங்கிள் லேயர் இல்லாமல் ஒரு டபுள் இல்லை ட்ரிபிள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி டபுள் லேயர் செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கான் கொடுக்குறேன், வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் சில்க் த்ரெட் வச்சு டபுள் லேயர் செயின் ஸ்டிச் கொடுங்க. இப்போது நம்ம ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நெக்லைனுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன இதை போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி யூ ஷேப்பில் நெக்கு வரைஞ்சிக்கோங்க. ப்ராக்டிஸ் ஒர்க்லேயும் இந்த ஒர்க்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் ஜிக்ஸாக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் போடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு சும்மா ஒரு இதுக்காண்டி நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி டபுள் ஜிக்ஸாக் மெத்தடில் போடுங்க. அது ஸ்லீவோட பார்டர் கொடுத்துருக்குற மாதிரி இது வந்து நெக்கோட பார்டருக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கான்ட்ராஸ்ட் கலராக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி லேயர் செயின் ஸ்டிச் கொடுங்க. இப்போ இதை இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவை வந்து
சென்டரில் போட்டு ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கு இன்னுமே உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸ்டோனு அப்படி இல்லைன்னா ஏதாவது பீட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிச்சை வச்சு நம்ம ப்ளவுஸோட ஸ்லீவில் நெக்லெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த சென்டர்லையுமே ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பேசிக்கில் படிச்சுட்டே வரீங்கன்னா என்னென்ன ஸ்டிச்சஸ் தெரியுமோ அதை ஒவ்வொரு நீங்கள் டிசைன் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சையும் இன்வால்வ் பண்ணுங்கள். ஏதாவது நியூவாக க்ரியேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்லீவுக்கும் அண்ட் பேக் நெக்கையும் ஃபினிஷ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.